அமெரிக்காவை உருவாக்கியவர்கள் ஒரு நபர் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு குழுவாகச் செயல்பட்டனர். இவர்களை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், ஸ்தாபக தந்தையர்கள் என்று அழைப்பார்கள். ஜேம்ஸ் ரோலின்ஸின் த டெவல் கொலனி கதையில் முக்கியமாக பேசப்படும் தலைவர்கள் இவர்கள்தான். 1. பெஞ்சமின் பிராங்க்ளின். பெஞ்சமின் பிராங்க்ளின் நாவலில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. இவர் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர் மற்றும் அறிவியலாளர். கதையின்படி இவர் அந்த மர்மமான தங்கத் துகள்களின் நானோ கோல்ட் ஆற்றலை அறிந்திருந்தார் என்றும் அதை ஒரு இரகசிய சங்கத்தின் மூலம் மறைத்து வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படும். 2. தாமஸ் ஜெபர்சன். தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்காவின் 3வது அதிபர். இவர் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை எழுதியவர். கதையில் இவர் மேற்கு அமெரிக்க பகுதிகளை ஆய்வு செய்ய அனுப்பிய லூயிஸ் மற்றும் கிளார்க். லூயிஸ் அண்ட் கிளார்க் பயணத்தின் உண்மையான நோக்கம் அந்த மர்மமான பழங்குடியின காலனியை தேடுவதுதான் என்று ரோலின்ஸ் ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை கையாண்டிருப்பார். 3. ஜார்ஜ் வாஷிங்டன். ஜோர்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் அதிபர் மற்றும் இராணுவ தளபதி. இவர் அமெரிக்காவை வழிநடத்தி சுதந்திரம் பெற்று தந்தவர். கதையில் இவர்கள் ஏன் வருகிறார்கள்? இந்த தலைவர்கள் அனைவரும் ஃப்ரீமேசன்ஸ் போன்ற இரகசிய சங்கங்களில் உறுப்பினர்களாக இருந்தனர். ஜேம்ஸ் ரோலின்ஸ் தனது கதையில் நட்சத்திரக்குறி இந்த தலைவர்கள் அமெரிக்க மண்ணில் புதைந்திருந்த ஒரு பண்டைய அபாயகரமான சக்தியை நானோ தொழில்நுட்பம் கண்டுபிடித்தனர். நட்சத்திரக்குறி அந்த சக்தி தவறான கைகளில் கிடைத்தால் உலகம் அழியும் என்பதால் அதை சில குறியீடுகள் சிம்பல்ஸ் மூலம் மறைத்து வைத்தனர். நட்சத்திரக்குறி அமெரிக்காவின் ஒரு $1 நோட்டில் இருக்கும் கண் சின்னம் முதல் பல நினைவு சின்னங்கள் வரை அந்த இரகசியத்தை பாதுகாக்கும் வரைபடங்கள் என்று கதையில் விவரிக்கப்படும். சுருக்கமாகச் சொன்னால், அமெரிக்காவை உருவாக்கிய இந்த தலைவர்கள் ஒரு புதிய நாட்டை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு மாபெரும் இரகசியத்தையும் பாதுகாத்து வந்தார்கள் என்பதுதான் ஜேம்ஸ் ரோலின்ஸின் த்ரில்லர் கற்பனை. இந்த தலைவர்கள் பயன்படுத்திய அந்த இரகசிய குறியீடுகள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உதாரணமாக, அமெரிக்காவின் தேசிய சின்னங்களில் உள்ள மர்மங்கள்.